எங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய நாளை காண கிருபை செய்திருக்கிறேன். அது உங்களுடைய மேலான பேரன்பு. இந்த நாளிலே ஆண்டவரே, உங்களுடைய இறைவார்த்தையை கேட்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நீர் கொடுக்கிற வார்த்தை எங்கள் வாழ்க்கையிலே 100 மடங்கு அறுவடை செய்ய வேண்டும். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நாங்கள் காண வேண்டும். எங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நாங்கள் காண வேண்டும். இந்த நாளிலே கேட்கிற செய்தி வழியாக எங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டும். ஆண்டவரே, நீர் அற்புதங்களின் தேவன், அதிசயங்களை செய்கிற கடவுள். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த மக்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இஸ்ராயலை ஆசீர்வதிப்பது என் கடமை என்று சொன்னீர். ஆண்டவரே, நாங்கள் புதிய இஸ்ராயலர்கள். ஆண்டவரே, எங்களை நீர் ஆசீர்வதித்து எங்கள் வாழ்க்கையில் நலமுடனும் வளமுடனும் இருக்க நீர் கிருபை செய்யும்படியாகவும் இந்த நேரம் முழுவதும் நீர் பொறுப்படுத்தி என்னை மறைத்து கொண்டு இந்த மக்களோடு நீர் பேசும்படியாக இயேசுவின் நாமத்திலே உம்மை வேண்டி மன்றாடுகிறேன். ஆமேன். எல்லாரும் சொல்லுவோம் ஆமேன். சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்க. ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பின்னால் இருக்கவங்களாம் முன்னே வந்துடுங்க. இங்கே வந்துருங்கம்மா. உங்கள் முகத்தை பார்த்தா கொஞ்சம் பார்க்கறது கொஞ்சம் இதாக இருக்கும். இங்கே வந்து ஃப்ரெண்டில் வந்துருங்க. காலியால் இருக்குது சேரலாம். ஃப்ரெண்டில் காலி போடக்கூடாது. வாங்க எல்லோரும் பின்னால் இருக்கவங்களாம் முன்னால் வந்துடும். எழுப்பி வாங்க. ஒன்று இல்லைங்க, இதில் வந்துருக்கு. இதில் வந்துருக்கு. எல்லோரும் சுறுசுறுப்பாக இருக்கணும். இங்கே பக்கத்தில் வாங்க. 1 மணி நேரம் ஆண்டவரை புகழ்ந்திருக்கிறோம். ஆண்டவர் அதை புகழ்ச்சி உங்கள் உள்ளத்திலே ஒரு மறுமலர்ச்சியை கொடுத்துருக்கணும். சோர்ந்து போன உள்ளங்களை எல்லாம் தட்டி எழுப்பியிருக்கிறார் ஆண்டவர். எனவே அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் இறைவனுடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். அண்மையிலே சிலுவை உயர்த்தப்பட்ட திருச்சிலுவை உயர்த்தப்பட்ட திருவிழாவை நாம் கொண்டாடி இருக்கிறோம். எனவே இந்த நாளிலே நான் உங்களோடு சிலுவையின் மகிமை பற்றி பேச இருக்கிறேன். ஏன் நமக்கு இந்த சிலுவை நம்முடைய ஆலயங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது? இந்த சிலுவையுடைய மகிமை என்ன? நாம் ஏன் அதை வைத்திருக்கிறோம் என்றெல்லாம் இன்று நாம் பார்ப்போம். எல்லாரும் என்ன பாருங்கள். ஹல்லேலூயா. சிலுவை என்பது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சிலுவை என்பது என்ன? சிலுவை சிலுவைன்னு சொல்கிறோமே, அது ஒரு கழுமரம் இல்லையா? சரிதான். சிலுவை என்பது ஒரு கழுமரம் என்று சொல்வார்கள். எதற்காக அந்த கழுமரம் என்று சொல்கிறார்கள் என்றால், சாபத்துக்கு ஏதுவான குற்றங்கள் எல்லாம் என்ன பாருங்கள். சாபத்துக்கு ஏதுவான குற்றங்கள் செய்கிற ஒருவனை, அவன் சட்டத்திற்கு விரோதமாக குற்றம் செய்கிற ஒருவன், சட்டத்துக்கு இறைவனுடைய சட்டத்துக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவனை, அவனை அந்த குற்றத்தின்காக என்ன செய்கிறார்கள்? அவனுக்கு தண்டனை கொடுக்கிறார்கள், மரண தண்டனை. அந்த மரண தண்டனை கொடுக்கும் பொழுது அவன் மரித்து அவனை சாகடித்து அவன் பிணமாகும் பொழுது, அவன் பிணமாக அவனை என்ன செய்கிறான்னா, அந்த சாகடித்த இடத்திலே போடுவதில்லை. அதற்கென்று ஒரு மரத்தை நட்டு அந்த மரத்திலே அவனுடைய உடலை தொங்க விடுவார்கள். ஏனென்றால் வருவோரும் போவோரும் அவனை பார்த்து, இவன் கடவுளுக்கு விரோதமான தவறு செய்தவன், சாவுக்கு ஏதுவான தண்டனை பெற்றவன்
என்று அறியும்படியாக அந்த உடலை அந்த மரத்திலே போடுவார்கள், தொங்க விடுவார்கள். எனவே தான் அதற்கு கழுமரம் என்று பெயர். அந்த பிணத்தை என்ன செய்வார்கள் என்றால், இரவு நேரத்திலே அந்த மரத்திலே தொங்க விட மாட்டார்கள். மாலை ஆனதும் அதை எடுத்து அதிலிருந்து இறக்கி விடுவார்கள், கழுமரத்திலிருந்து இறக்கி விடுவார்கள். எனவே சிலுவை ஒரு தண்டனையின் சின்னம். இணைச்சட்டம் பாருங்கள், 21 ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். 21, 22, 23 படியம்மா, படி. மரண தண்டனைக்கு படியம்மா, சாவுக்கு செய்த மனிதன் அவனது பிணத்தை ஒரு மரத்திலே தொங்க விடுகிறார்கள் பாருங்க. ஆனால் தொங்கக்கூடாது, அகற்றி அன்றே அடக்கம் செய்ய வேண்டும். தொங்கப்படுகிறவன் கடவுளால் சபிக்கப்பட்டவன். எல்லாரும் கரங்களை தட்டுங்க. அப்போது தொங்கப்பட்டவன் யார்? கடவுளால் சபிக்கப்பட்டவன், சாவுக்கு ஏதுவான தவறு செய்திருக்கிறான். எனவே அவனுக்கு மரண தண்டனை கொடுத்து அவனை கழுமரத்திலே அவர்கள் தொங்க விடுகிறார்கள். அருமையானவர்களே, இங்கே நாம் ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். என்ன செய்கிறது? இந்த தொங்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்பதற்கு இயேசு ஆண்டவரை அதே போல அவரை அந்த மரத்திலே அவர்கள் அறைந்து கொள்கிறார்கள். அது பின்னால் சொல்கிறேன். கலாத்தியர் 3:13 சொல்கிறது, தொங்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்படுகிறது. பவுலடிகளார் சொல்வார். கலாத்தியர் 3:13 படிங்க, அங்கே சொல்லப்படுகிறது. சாபத்துக்கு ஏதுவான தவறு செய்தவனை அவனை சபிக்கப்பட்டவன் என்று இந்த மரத்திலே தொங்க இடுகிறான். மரத்தில் தொங்கப்படுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்வார். ஆனால் பிற்காலத்தில் ரோமர் சாம்ராஜ்யம் வந்த பொழுது கழுமரம் ஒரே மரமாக தான் இருந்தது. அந்த ரோமர் எம்பரர் அவங்க என்ன செய்தார்கள்னா, அதுக்கு ஒரு குறுக்கு சட்டம் வச்சாங்க. அதுக்கு ஒரு குறுக்கு சட்டம். அதன் பிறகு என்ன செய்தார்கள் என்றால், சபிக்கப்படுகிற குற்றம் செய்கிறவர்களை அந்த குறுக்கு சட்டத்திலே கால் 2 ஆணிய சைடில் அடைவாங்க, கைகள் 2 பக்கமாக ஆணியால் அடைவார்கள், கால் 2 ஒரே ஆணியிலே துளைத்து அறந்து வைப்பார்கள். அப்படி இல்லை என்றால் கயிறை கொண்டு கட்டி வைப்பார். 2 கையிலும் கயிறை கட்டி, காலில் கயிறை கட்டி அப்படியே தொங்க விடுவார்கள். எதுவரை அவன் சபிக்கப்பட்டவனை அவ்விதமாக ரோமர் சாம்ராஜ்யத்திலே அப்படி சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? சிலுவை மரத்தை ஒரு குறுக்கு சட்டத்தை வைத்து அவர்களை அதன் பிறகுதான் அது சிலுவை என்ற பெயர் படுகிறது, சிலுவை மரமாக மாறுகிறது. அந்த குறுக்கு சட்டம் வைத்த பொழுது அது சிலுவை அடையாளமாக மாறுகிறது. அறிமாசங்களே, மத்தேயு 27:37 பார்த்தீர்கள் என்றால், இயேசு ஆண்டவர் அவர் நன்மையே செய்தவர். ஆனால் யூத ஜனங்கள் அவர் என்ன செய்தார்கள்? அவர் யூத சட்டத்துக்கு புறம்பாக அவர் பேசுகிறார் என்று அவரை என்ன செய்தார்கள்? அவரை கொலை குற்றம் சாட்டி அவரை சிலுவையை அறைய வேண்டும் சொல்வார்கள். மத்தேயு 27:35 படித்து பாருங்கள். அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று இயேசு ஆண்டவரை சிலுவையிலே அறைகிறார்கள். ஆனால் அவர் சாவுக்கு ஏதுவான குற்றம் செய்தார் என்றால் அவர் செய்யவே இல்லை. அவரால் யூத சட்டத்துக்கு அவர்கள் நடைமுறைக்கு புறம்பாக புதிய சட்டங்களை சொன்னபடினாலே, சீர்திருத்தங்களை சொன்னபடினாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் சிலுவை மரத்திலே அவரை தொங்க விடுகிறார், சாகடிக்கிறார்கள். இயேசு ஆண்டவர் அந்த சிலுவையிலே எப்பொழுது தொங்கினாரோ அப்பொழுது அறைந்த பின்பு அது என்னது? கிறிஸ்துவ காலத்திலே அது தொங்கடிக்கப்பட்டது. அவர் எப்பொழுது தொங்கினாரோ அதிலிருந்து அது ஒரு துன்பத்தின் அடையாளம். சிலுவை என்பது ஒரு துன்பத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது.
இயேசு ஆண்டவர் தம் சீடர்களை அழைத்து அவர் வேதத்தை போதிக்கும் போது அவர்களை அழைத்து சொல்வார், இந்த சிலுவையை சுமக்காமல் நீங்கள் என் பின்னே வர முடியாது. இது நமக்கு எல்லோருக்கும் ஒரு கேள்விக்குறி, கிறிஸ்தவர்களுக்கெல்லாம். என்ன அர்த்தம்? இயேசு ஆண்டவர் பின்னே செல்ல வேண்டும் என்றால் நம்ம வாழ்க்கையிலே துன்பம் இருக்கும். கரங்களை தட்டுங்க. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இயேசு ஆண்டவரை தேடி அவர் பின்னால் அவரோடு நடக்க வேண்டும் என்றால் துன்பத்தை சுமக்காமல் அவர் பின்னால் நடக்கவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே துன்பம் இருந்து கொண்டு தான் இருக்கும். துன்பத்தின் நடுவே தான் நம்மை நடத்துவார். அவர் அந்த துன்பத்தை சுமந்தது மாத்திரமல்ல, அந்த துன்பத்தை சுமந்து அந்த சிலுவையில் சுமந்தவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் துன்பங்களை சுமந்தாலும் ஒரு நாளைக்கு நமக்கு உயிர்ப்பு உண்டு. கரங்களை தட்டுங்க. நமக்கு உயிர்ப்பு உண்டு. எனவே சிலுவையை கண்டு, துன்பத்தை கண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? துவண்டு போகவே கூடாது. முக்கியமான காரியம், நீங்கள் இங்கே வருகிறவர்கள் எல்லாம் ஏதாவது துன்பம் இருந்தால் தான் வருவீர்கள் இயேசு கடவுளை தேடி. அப்போ அந்த துன்பம் எதற்கு கொடுக்கப்படுகிறது என்றால், உங்கள் வாழ்க்கையிலே இயேசுவை தேடுவதற்கு, கடவுளை தேடுவதற்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே அந்த துன்பத்தை அனுபவிக்கிற நீங்கள் கடவுளை தேடி அவருடைய வார்த்தையின்படி நடந்து அந்த ஒரு மீட்பு பெறுவதற்காக, அதாவது ஒரு மீட்பு, இந்த உலகத்திலே ஒரு நல்வாழ்வு பெறுவது மாத்திரமல்ல, இந்த உலக வாழ்வு முடிந்து இறைவனோடு ஒன்றிக்கிற அந்த மீட்பை பெறுவதற்காகத்தான் அந்த துன்பத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அந்த துன்பம் இல்லை என்றால் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கவே மாட்டீங்க. உங்கள் விருப்பப்படி தாறுமாறாக நம்ம விருப்பப்படியே நாம் நடக்க ஆரம்பிப்போம். எனவே அந்த துன்பத்தை கொடுத்து நம்மை அழைத்து எப்படி வாழ வேண்டும் என்று சட்டங்களை கொடுத்து, இந்த சட்டத்தை நீங்கள் அனுசரித்து இதன்படி நடந்தால் நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொல்கிறார். யார் ஒருவன் இந்த சட்டத்தை கடைப்பிடித்து நடக்கிறானோ அவன் வாழ்வு உயர்வடையும் சொல்கிறார். அவன் உயர்வாழ்மை அல்லாமல் ஒருபொழுதும் தாழ்ந்து போக மாட்டான். அவன் முதல்வனாக அல்லாமல் ஒருபொழுதும் கடையனாக மாட்டேன்னு சொல்கிறார். அப்போ நாம் இந்த உலகத்திலே நல்வாழ்வு வாழ வேண்டும் என்றால் நாம் இந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு ஆண்டவர் அவர் கடவுள் தன்மையிலே அவர் எப்படி இருந்தார் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், மார்க் 10:21 படிங்க. அங்கே பாருங்கள், இந்த இயேசு எப்போ நம்ம இதுக்கு வந்துட்டோமோ படியுமோ, மத்தேயு 10:38 பாருங்கள். 10:38 சீடர்களை பார்த்து அப்படி சொல்கிறார் பாருங்கள். மத்தேயு 10:38 படியுமா ஒரு ஆள். ஹல்லேலூயா. தகுதியற்றோர்னு சொல்கிறாங்க. அப்போ துன்பத்தை சுமந்து தான் கடவுளுக்கு பின்னால் நடக்க முடியும். பாருங்கள், இந்த மிஷினரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அச்சிஸ்டர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் துன்பத்தோடு தான் வாழ்ந்திருக்கிறார்கள். பலரும் எல்லா சீடர்களும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பல புனிதர்களை பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் எல்லாரும் இப்படி துன்பங்களை அனுபவித்தான் அவர்கள் புனிதர்களாக மாற்றப்படுகிறார்கள். ஆண்டவருடைய சீடராக இருக்க வேண்டும் என்றால் துன்பம் கண்டிப்பாக இருக்கும். வேதனை நாம் சுமந்து ஆக வேண்டும். அதுதான் அவருடைய அது ஒரு அடையாளம். ஆண்டவருடைய சீடருக்கு ஒரு அடையாளம். எனவே அப்படிப்பட்ட அடையாளம் நம்ம வாழ்க்கையில் நாம் தகுதி பெறுவதற்கு சிலுவை நமக்கு நமக்கு என்னுடைய கருதப்படத்தான். ஆனால் சிலுவை அந்த துன்பம் நமக்கு பெருமையை கொடுக்கும்னு சொல்லப்படுகிறது. இயேசு ஆண்டவர் அந்த சிலுவையிலே அறையப்பட்டபடினாலே, அந்த துன்பத்தை எடுத்துக்கொண்டபடினாலே, அந்த சிலுவை அதுவரை சாபத்துக்குரியதாக இருந்த சிலுவை இப்பொழுது பெருமைக்குரியதாக, வாழ்வுக்குரியதாக மாற்றப்படுகிறது.